சென்னை அண்ணா நகரில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதா யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்கள் ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த தகவலின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டாங்க. இதன் பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பிரபலமான ஐஸ்கிரீம் கடையில் மதுபானம் பெயரில் ஐஸ்கிரீம் விற்கப்படுறதா யூடியூபர்ஸ்லாம் வீடியோ வெளியிடுறாங்க. இந்த வீடியோவை பார்த்த சிலர் சம்மந்தப்பட்ட கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அங்கே ரெட் ஒயின் ஐஸ்கிரீம், விஸ்கி, ஓட்கா, ஜின் அப்படின்னு மதுபானம் பெயரில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுது. ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான் ஐஸ்கிரீம். அதனால் வீடியோவை பார்த்த சிலர் நேரில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஆனால் மதுபானம் பெயரில் ஐஸ்கிரீமா அப்படின்னு சிலர் அதிர்ச்சிக்குள்ளாகி உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகாரா தெரிவிக்கிறாங்க. புகார் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த பிரபல ஐஸ்கிரீம் கடையில் சோதனை செய்கிறாங்க. மதுபானம் ஃப்ளேவரில் என்னென்ன ஐஸ்கிரீம்லாம் இருக்கோ அந்த ஐஸ்கிரீம் மாதிரிகளை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. முதற்கட்ட ஆய்வில் இது சாதாரணமான ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் அப்படின்னு தெரிய வந்தாலும் மதுபானம் பெயர் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால மாதிரிகளை எல்லாம் இப்போ ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்காகவும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆய்வின் முடிவிலேயே இது எந்த மாதிரியான ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். பொதுவாக ஃபுட் ரிவ்யூ பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தான் ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னும், அது ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீம் கடையாக இருந்தாலும் சரி, உணவு பாதுகாப்புத்துறையுடைய தர சான்றிதழ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து தான் ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மதுபானம் பெயரில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்பட்ட விவகாரமும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் இந்த மதுபானம் பெயரில் ஐஸ்கிரீம் விற்கப்பட்டதா வீடியோ வெளியிட்டாங்களோ அந்த வீடியோவெல்லாம் டெலீட் செய்யணும் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.